அமாவாசை நாளில் என்ன பொருட்கள் வாங்கக்கூடாது என்பதை பற்றி இங்கு பார்க்கலாம். அமாவாசை என்பது பித்ருக்களுக்கு உரிய நாளாகும். குறிப்பாக சனி பகவானை வழிபட வேண்டிய நாளாகும். இந்து சாஸ்திரப்படி துடைப்பம் என்பது மகாலட்சுமியுடன் தொடர்புடைய ஒரு பொருளாகும். அதனால் அமாவாசை என்ற துடைப்பத்தை வாங்கினால் மகாலட்சுமியின் கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். இதனால் பணவரவு தடைபடுவதுடன் ஆரோக்கியத்தில் திடீர் பிரச்சனைகள் ஏற்படும். இதனால் செலவுகள் அதிகரிக்கும். அதனால் துடைப்பத்தை வாங்காமல் இருப்பது நல்லது. அமாவாசை நாளில் அசைவம் வாங்குவதும் சாப்பிடுவதும் அமங்கலமான ஒரு செயலாக கருதப்படுகிறது. இதனால் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்கள் அதிகரித்துவிடும். அதோடு சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடு பலன்களும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் அமாவாசை தினத்தன்று அசைவம் உண்ணாமல் இருப்பது மேலும் சிறந்தது. கோதுமை தானியம், கோதுமை மாவு ஆகியவற்றை அமாவாசை நாளில் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். இந்த நாளில் கோதுமை பொருட்களை வாங்குவதும் சாப்பிடுவதும் நேரடியாக நம்முடைய முன்னோர்களுக்கு சமர்ப்பிக்கப்படும். இது முன்னோர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தி வீட்டிற்குள் துரதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்று நம்பப்படுகிறது. அமாவாசை தினத்தில் எண்ணெய் வாங்குவதையும் எண்ணெய் குளியல் செய்வதையும் தவிர்க்க வேண்டும். எண்ணெய் சனி பகவானுடன் தொடர்புடைய பொருள் என்பதால் அமாவாசை போன்ற நாட்களில் எண்ணெய் தானம் செய்வது மிகுந்த பலன் தரும். அதே சமயம் எண்ணெயை வாங்குவது சனி தோஷத்தை ஏற்படுத்தும். நல்லது நடக்க வேண்டுமானால் இந்த நாளில் எண்ணெய் தேய்த்து குளிப்பதை தவிர்க்க வேண்டும். அமாவாசை தினத்தில் பூஜைக்கு பயன்படுத்தப்படும் ஊதுபத்தி, மலர்கள், பூஜை பொருட்கள், சுவாமி சிலைகளுக்கு உரிய வஸ்திரங்கள் வாங்குவது உள்ளிட்டவற்றை தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக இந்த நாளில் இல்லாதவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது நன்மைகளையும் புண்ணியங்களையும் பெருகச் செய்யும்.